பழனி எப்படிக்கு வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மேலாக போட்டுக்கிட்டு பாவாடை வெட்டெடுத்து வரதும் மாட்டிக்கிட்டு சட்டையை கிளி போறது வணக்கம் சொற்காட்டி கல்யாணம் செய்வது வணக்கம் இதெல்லாம் பொண்டாட்டியார வாழ்றேன்னு சொல்லணும் நீ சொல்லக்கூடாது அது அதுக்கு கேள்வி கேட்டு நீ சொல்றவாரு அதுதான் பெரிய கொடுமை என்ன செய்யறது கடைசி வரைக்கும் கூட பொண்டாட்டி வாழ்க்கை கடைசி வரைக்கும் கட்சி ஊத்துற பொண்டாட்டி தான் ஏன் கடையை பக்கம் பண்ண ஊத்த மாட்டாங்க அது வேற இது வேற கட்டணம் முன்னாடி தானே கடைசி வரைக்கும் கூட இருக்கும் புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கெட்டது புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி எதை குடும்ப பொறுப்பை கட்டணம் முன்னாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும் பப்பாட்டி இடையில வரும் அப்புறம் இடையில போகும் அப்புறம் இடையில போயிடும் அதனால பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி ஒளிக ஓகே பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி ஒளிக அது ஒத்து வராது உன் கதைய ஆரம்பிச்சிட்டியா ஏலமணத்துல இருந்து சடையப்பட்டில இருந்து லைன்ல மாட்டிருக்கவாரு என் மானத்தை வாங்குற நீ வந்து பொண்டாட்டியும் வாழட்டும் பப்பாட்டியும் வாழட்டும் அவசரத்துக்கு பொண்டாட்டி ஆத்திரத்துக்கு பப்பாட்டி அம்மாளும் கொள்ள பேர் மருந்த குடிச்சு செத்துருவாங்க பொண்டாட்டியும் வாழ்க பப்பாட்டி வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்கார் வெல்கம் ஐயா உங்க 4 பேருக்கும் கொடுக்குறேன் வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன் அவருடைய பறிப்பு ஆமா சில ஊர் நேரத்தை 11 மணிக்கு ஆரம்பிப்போம் நம்ம ஊர் தங்கமான ஊர் செக்கரம்னு சொன்னோம் இன்னைக்கு தான் 7:30க்கு ஆரம்பிச்சிருக்கோம் 7:30 ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லாதீங்க நம்ம டைம் கரெக்டா ஆட்சி நம்ம கட்டுறதில்ல கட்டிருந்தா மாசத்துக்கு முன்னாடி பங்குனி 10ஆம் தேதி லாக்டவுன் ஆகில அன்னைக்கு அளவுக்கு போயிருச்சு அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியல அதே வச்சுட்டியா இருந்தது அதானே வேற என்ன இருந்துச்சு ஒட்டாப்பியா இருந்துச்சு இருந்தது பூரா காலி இருந்தது பூரா அடவுல இருக்கு அடுத்த அப்படி சீசன்ல ஆடித்தான் திருப்பணும் அதனால அமைதியா உட்காந்து நாடத்தை பாருங்க ஏன்னா ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு உட்கார ஊர்ல நம்மள எல்லா ஊர்த்தையும் ஒன்னா விட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க நம்பிக்கை முன்னாடி பாருங்க இடம் காலியா கிடக்கு நினைக்கிறீங்களா புத்தடி போய் இடம் கொஞ்ச நேரத்துல பாருங்க எல்லாம் கூடிடுவாங்க ஒண்ணு கூடிடுவாங்க பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வந்துருவாங்க அமைதி அந்த நேரத்தை பாருங்க கூடத்துக்குள்ள கையை கால நீட்டுங்க உங்க கையை உங்க கால எங்கெல்லாம் நீட்டிங்க தயவு செஞ்சு கூடத்துக்குள்ள யாரும் விரல மட்டும் நோண்டி விட்டுறாதீங்க பெரிய வெள்ளம் வாங்கி போருங்க சின்ன குழந்தைகளை பாருங்க மண்ணில வரல விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க திடீர்னு மூக்குல சில இருந்து அளவுக்கு மூக்குல வரல விட்டுருவாங்க அவங்க தெரியாம விடுவாங்க நம்ம ஆளுக்கு தெரிஞ்சவங்களை விடுவா பாருங்க எப்படி இந்த பொடி போடுற கூட கோச்சுக்காதீங்க இப்படி ஒரு ஊத்தள்ளி இங்கிட்ட ஒரு உதறு 4 பேத்துக்கான அழிச்சு போயிடும் இங்கிட்ட ஒரு வெதரு உதறியா 8-10 புகஞ்சு போயிடும் அப்புறம் இங்கிட்ட இருக்கிற தொலாங்க 4 குத்துவாங்க கை குத்து இங்கிட்ட இருக்கிற 2 பேர் புட்டாட்ட ஊத்துவாங்க கை குத்து அப்படி நீங்களே போட்டு குத்தி கிடந்தா அப்புறம் இங்க நாங்க குத்துறோம்னு போயிடும் மங்கட்டின்னு டப்பா குத்து கத்தல வாங்க போடுங்க இடம் கீழே தப்புங்க இல்லாட்டி பப்புங்கிற மூஞ்சில தப்பு என்ன கார்பரேஷன் தொட்டியால சாக்கடையால கக்குஷா இடம் கீழே தப்புங்க இல்லாட்டி 12 மணிக்கு மேல பப்பளக்க ஒரு தூங்கிட்டு இருப்பாங்க அவ வாயில போட்டு பிரச்சனை பண்ணிடாதீங்க பீடி சீட்டு குடிங்க இடம் கீழே ஓடுங்க இல்லாட்டி உங்க கையிலே பிடிச்சுக்குங்க பீடி சீட்டை மட்டும் வேற எதுவும் பிடிச்ச உட்காந்துருக்க கூடாது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நல்ல நாடகம் நடந்துகிட்டு இருக்கு நடுக்கூடத்துல பெரிய மனுஷன் சுட்ட பத்த வச்சுட்டாரு சுட்டுனா சாதாரண சுட்டா ஆத்தாடி எத்த தண்டி இவ்வளவு பெரிய சுட்டு யானை பார்க்க சுருட்டு பக்கத்துல உட்காந்துருக்கு ஒரு புது மாப்பிள்ள முடிஞ்சா கல்யாணம் நாடகம் பார்க்க வந்து ஆர்வ கோளாறு டவசரும் போடல சட்டியும் போடல இந்த விஷயம் அவருக்கு தெரியாது பப்பு நான் சாடி முடிச்சு உள்ள போயிட்டான் இந்த பெரிய மனுஷன் சுருட்டை பிடிச்சுட்டு படுத்துறாருல்ல அவர் சுருட்டு அமுத்துறதா இல்லையா அமுத்தல கையில பிடிச்சிட்டே தூங்குறாரு சுருட்டை அது தகத்தகன்னு கொல்லிக்கட்ட மாதிரி புகஞ்சுக்கிட்டு இருக்கு
அவர் புகைச்சு போடுறது ஒரு பக்கம். சரி. புது மாப்பிள்ளை முதல்ல வேட்டி தூங்கிடுச்சு, அது தெரியல அவருக்கு. ஆமா. புது மாப்பிள்ளை தூங்குறாரு, ஒரு சூட்டு அமுத்தல. சரி. புது மாப்பிள்ளை காலை தூக்கி அங்கிட்டு போட, அவர் கையை தூக்கி இங்கிட்டு போட, கடைசியில ஒரு சூட்டு அவர் சூட்டுல பட்டு சரி. கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டாங்க. தள்ளி வச்சாங்க. மாவு கட்டு போட்டு போச்சு. அதுலயுமா அதே போல நம்ம அமைதி காத்து எங்கள் நாடத்திற்கு கண்டுகளுக்கு கட்டுக்கொண்டு எங்களுடைய கலைப்பணி தூங்குகின்றோம். பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் காலையிலே கடை சென்று மாலையிலே வீடு திரும்பி இம்மண்ணையும் மாணிக்கர்களாக மாற்றக்கூடிய விவசாய தோழர்களுக்கும் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் மிகவும் தெல்ல தெளிவாக ஒளியொலிமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு குமரவாடி ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களையும் முதலில் பணியாற்ற மேற்கொண்டவர்களையும் மரியாதைக்குரிய ஒளிப்பதிவாளர் அன்பு அண்ணன் மணி அவர்களையும் வருக வருகவன எங்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தொப்பநாயக்கன்பட்டி பி.ஆர். சாமியப்பன் நாடக கலைக்குழு சார்பாக உங்க அனைவரையும் வருக வருகவன இருகருக்கு அளிக்கின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது பாடுகேலி மலர்ந்த முகத்தை காட்டும் போது பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது பேராசையாலே அந்த சொந்தம் சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்கள் நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறு, நாட்டில் உள்ள ஏழைகளின் நாடு முன்னேறு. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் நாடு முன்னேற. வேண்டும் நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நாடகம் பாருங்க, கம்ப்யூட்டர் காலத்துல அன்னைக்கெல்லாம் மேடையில பார்த்த நாடகம் இன்னைக்கு பூரா கைபேசியிலே பார்த்துட்டு இருக்காங்க. தொலைக்காட்சியில பாருங்க மாநாட மயிலாட அசத்த போவது யாரு? சன் சிங்கர், சூப்பர் குடும்பம், மாநாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம்,
கும்பி ஆட்டா, தேவர ஆட்டா, சீட்டு ஆட்டா, பித்தளை ஆட்டா, நீ செய்யறவெல்லாம் நீ சொல்லுங்க. இத்தனை உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு நாடகம் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க? பாக்குறது. அப்புறம் நான் படம் தூங்கவேன். நாடகம் பாக்குற 4 விஷயங்கள் இருக்குங்க. எப்படியா? சிலவத்துக்கு நல்லா பாடினா பிடிக்கும், சிலவத்துக்கு நல்லா பேசினா பிடிக்கும், சிலவத்துக்கு நல்லா வேஷம் போட்டு வந்தா பிடிக்கும், சரி. சிலவத்துக்கு ஒண்ணுமே பிடிக்காது. ஏன்? அவர் தான் தூங்குவார். சரி சரி. நீங்க யாரும் தூங்கல இல்ல. அப்படியே தூங்கினாலும் ஒரு காலைல போய் சொல்லுவார் வீட்டுல, ஏன்னா நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். ஏன்னா ஆமா. விளம்பரம், ஏன்னா விளம்பரத்தை வச்சுதான் நாடகம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. மெட்ராஸ் சவுண்டுக்குள்ள நாடகம். நானும் ஆர்வக்குள்ள வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேன். சரி. வெளியே வந்து பாக்குறேன் 15 பேர் தான் உட்காந்து நாடகம் பாக்குறாரு. பாரியா? 15 பேர் யார் தெரியுமா? யாரு? மைச்சர் போடுறவங்க 5 பேர், 5 பேர். கோயில் பூசாரி 5 பேர், காலையில காசு கொடுக்கறவங்க 5 பேர். இந்த 15 பேர் தான் அங்கேயும் ஆடித்தான் ஆகணும். ஏன்னா முதல்ல ரசத்துல போட்டிருப்பான் 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணிக்கு தான் நாடகத்தை முடிப்போம்னு. யார் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி நாடகத்தை ஆடி ஆட ஒரு வழியே கிடையாது. அப்படிலாம் பல விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு உயிருக்கு வசம், தலைக்கு வசம், எல்லாத்துக்கும் உரம் போடுறான். காலுக்கு செருப்பு பாதுகாப்பு போடுறான், கண்ணுக்கு கண்ணாடி போடுறான். அது மாதிரிதான் மண்டைக்கு உயிருக்கு பாதுகாப்பு தான் தலைக்கவசம் போடணும். நம்மளுக்கு தலைக்கவசத்தை யாரும் தலைக்கவசமா நினைக்கிறதே இல்ல. ஏதோ ஒரு பொருள் அப்படி நினைச்சிருக்காங்க. ஒயின் ஷாப்புக்கு போனோம்னா அங்க போட்டு வந்துடுறது, டீ கடைக்கு போனா அங்க போட்டு வந்துடுறது. புதுசா கல்யாணம் பண்ணுவானே, பொண்டாட்டியும் புதுசு, வண்டியும் புதுசு. மாமனார் வீட்டுல சீதனமா கொடுத்தது, வண்டியும் புதுசு. ரோடு அந்த ஏரியாவில் அப்பதான் புதுசா எம்எல்ஏ வந்திருப்பாரு போட்டுருக்கு. ரோடு புதுசா போட்டு விட்டாங்க. நம்மளுக்கு 1 புதுசா கிடைச்சாலுமே விளங்காது. 3 புதுசு. நம்ம அழுத்த போதையில வர இருக்கேன், எப்படி ஒண்ணும் செய்ய முடியல. 3 புதுசுனே, 1 புதுசு, வண்டியும் புதுசு, ரோடும் புதுசு போட்டுக்கிட்டு இருக்கேன். சல்லுன்னு 100ல போயிட்டு இருக்கு வண்டி. சரி, பொண்டாட்டி கையில ஹெல்மெட்டை கொடுத்துட்டேன். பொண்டாட்டி முன்ன பின்ன ஹெல்மெட்டை பார்த்தது இல்ல. அது கிராமத்துல வளர்ந்த பிள்ளை, அதுக்கு நான் பாவம் யதார்த்தமா தெரியாது. அது ஏதோ மண்ண முட்டியாட்ட வச்சு அடைச்சிட்டு வீட்டுல கொண்டு பத்திரமா வைப்பான். அப்படின்னு வண்டி உட்காந்து போயிட்டு இருக்கு. வண்டி 100ல போயிட்டு இருக்கு. முன்னாடி ஆபீசர் வண்டியை புடிச்சு பார்த்துட்டேன். அடியே ஆபீசர் வண்டி நிக்குது, மாட்டி என் தலையில ஹெல்மெட் சொல்ல. இவன் முன்ன பின்ன ஹெல்மெட்டை போட்டு தானே தெரியும். பின்னாடி மாட்டுறது முன்னாடி மாட்டி, முன்னாடி மாட்டுறது பின்னாடி மாட்டி விட்டான். நேரா கொண்டு அதே ஆபீசர் வண்டியில குத்தி 100ல போன வண்டி புருஷன் முன்னாடி 108ல ஏத்திட்டு வருதுனே. இது தேவையா? தெரிஞ்ச வேலை செய்யணும், தெரியாத வேலையை செய்யக்கூடாது. தெரியாத வேலையை செய்யணும், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு செய்யணும். நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, நம்ம வாட்டில் யதார்த்தமா செஞ்சோம்னா மாட்டிக்குவோம். அதான் பெரிய விஷயம். கிராமத்துல வளர்ந்த பிள்ளைக்கு டவுன்ல வளர்ற பிள்ளைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. எப்படி? டவுன் நாகரிகங்கள் வேற, கிராமத்து நாகரிகம் வேற. இந்த பிள்ளை கிராமத்துல வளர்ந்த பிள்ளை, சரி 6வது தான் படிச்சிருக்கு. மாப்பிள்ளை பாப்பாம பாரியில படிச்சவர். சரி, இந்த பிள்ளைக்கு தமிழே தகராறு. புருஷனுக்கு இங்கிலீஷ் தான் பேச வரும், தமிழ் பேச வராது. சரி, நல்ல வேலையா புருஷனை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு வச்சுனே, கல்யாணம் முடிஞ்சு 6 நாள் கழிச்சு 7வது நாள் காலையில கேட்கிறா, எப்படி மாமா ஃபர்ஸ்ட் டைம் எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா கேட்கிறான். சரி, அதுக்கு அவன் சொல்றான், என்னடி இந்த காலத்துல எப்படி இருக்க, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது மாமா. சரி, முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்ல. நான் தான் கிராமம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதுன்னு சொல்ல. என்னம்மா இப்படி இருக்க? முதல் நாள் ராத்திரி உனக்கு பால் பழமெல்லாம் உங்க அம்மா கொடுத்து விட்டாங்கல்ல, நீ எனக்கு கொண்டு வந்து பால் கொடுத்த, நான் உனக்கு பணம் கொடுத்தேன். அன்னைக்கு விடிய விடிய இருந்தோம்ல, அதை தாண்டி ஃபர்ஸ்ட் நைட் அவன் சொல்றேன். சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? இதுதான் ஆடு மாடு மேய்க்கும் போது 6-7 தடவை இருக்கிறான் அங்க ஊர்ல. குடும்ப உருப்படுமா? ஏன்னா யதார்த்தத்துக்கு உலகத்துல வேலை இல்லைனே. பேராசை பெருநஷ்டம்னா நம்மளுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாதுமா. இன்னும் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல. இது மனிதனுடைய இயல்பு. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தருக்கு 4 கேணி வெட்டினார், 4 கேணி நல்ல தண்ணி. பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு 4 கேணியில தண்ணி வருது. அவன் கேணி தண்ணி குறைக்கணும், நம்ம என்ன செய்யணும்? போரை போட்டுருவோம். போரை போட்டோம்னா அவன் தண்ணி பூரா இங்கே வந்துடும். ஆமா, அவன் பள்ளி காயட்டும் சொல்லி இவன் அவன்கிட்டான் போர் போடுறது கிளம்பிட்டான். போர் போடுறது அவன் பாட்டுல போயிருந்தா பிரச்சனை இல்ல, என்னை வந்து கூட்டு சேர்க்கிறேன் நீ. ஆமா, தம்பி போர் போடுறதுக்கு ஒரு ஆளை பாருங்க. நான் சொன்னேன், ஒன்னும் கவலைப்படாத, பக்கத்துல பழனிமலையில ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டோம்னா கணக்கா சொல்லுவாருங்க. அவர்தான் கேட்ட சொல்லுவாரு. ஆமா, பழனிமலையை கட் பண்ணிட்டு சரி, அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கிட்டு இங்கிட்டுலாம் போய் அலையாதீங்க, காட்டை காட்டுங்கன்னாரு. காட்டை போய் காட்டியாச்சு. சரி, காட்டுக்குள்ள பூரா சுத்தி பார்த்துட்டு நீரோட்டம் பாக்குறாரு இவரு. ஆமா, தேங்காய் வச்சு பாக்குறாரு. பழனிமலை நீரோட்டத்தை பார்த்துட்டு வந்து காட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வராதுட்டாரு. என்னையா நம்ம காடு இவ்வளவுதான், பூராத்தையும் காட்டிட்டான். முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. அப்பதான் சொல்றாரு, ரோட்டு ஓரத்துல இந்த இடத்துல போற போடும் 10 அடியில தண்ணி வரும்னாரு. 10 அடி இல்லையா? யோ என்னையா சொல்ற, அங்க பாரு 500 அடி போட்டிருக்கேன், பாறை மாட்டிக்கிச்சு. இங்க பாரு 1000 அடி போட்டிருக்கேன், புகைதான் வந்துச்சு, தண்ணி வரல. 10 அடியில எப்படியா தண்ணி வருங்கிற அவர் சொன்னாரு. இந்த இடத்துல ரோட்டு மேல நான் இடத்துல போற போடு, 10 அடியில தண்ணி வரலைன்னா நான் இந்த சாதக தொழிலே விட்டுறேன்ட்டார். சரி, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாரு. அவர் உலகம் பூரா தெரியும். புராலிமலை ஜோசியர்ல இருந்து மெட்ராஸ் ஜோசியர் இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளவு ஒரு யாரு சொல்லும் போது நம்புற மாதிரி தானே இருக்கு. சரி, 10 அடியில தண்ணி வரலைன்னா அப்புறம் தொழில விட்டுறணும், சத்தியமா விட்டுறான்ட்டார். உடனே ஆள வர சொல்லி போர் வண்டி வந்துருச்சு. பூமி போச்சா போட்டாச்சு, சர்ன்னு இறங்குது. போர் போட்டாச்சு, போடிக்கிட்டு இருக்கு. 8வது அடியில பொண்ணு டொப்புன்னு சத்தம். 10வது அடியில அவர் சொன்ன மாதிரியே தண்ணி வந்துருச்சுனே. திருப்பி பாக்குறேன் போலீஸ் வந்துருச்சு. அது அதுக்கு
காவேரி போய் போற இடத்துல பைப்பு போட்டு போற போட்ட விடுவாங்களா? காவேரி தண்ணியா? காவேரி போய் உடச்சு விட்டாங்க போற போட்டோன்னு சொல்லி. அவரோட கடைசியில அந்த காட்டை வித்ததான் மிச்சம். நீங்க 2 பேரும் கூட்டுது. ஆமா, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அடுத்தவங்க சொல்ற வச்ச கேட்காதீங்க. நம்மளுக்கு ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கானோ அது கண்டிப்பா எங்க இருந்தாலும் கிடைக்கும், இப்படி இருந்தாலும் கிடைக்கும்.